அன்பான நேயர்களே, நாம் இன்று பார்க்க போகும் மருத்துவம் மஞ்சள் காமாலை என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஜாண்டிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மஞ்சள் காமாலையில் பல வகைகள் உள்ளன. ஊது காமாலை, பெருவயிறு என்று சொல்லக்கூடிய காமாலை, பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்லக்கூடிய காமாலை என்று பல வகைகளில் காமாலை இருக்கின்றன. இந்த நோய் ஏற்படும் முன் நமது உடலில் இருக்கக்கூடிய பசித்தன்மையை முதலில் பாதிக்கும். படிப்படியாக பசித்தன்மையை குறைத்து பசி மந்தம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். பிறகு இந்த மஞ்சள் காமாலையை தோற்றுவிக்கும் கிருமிகள் மூலம் உடலெங்கும் மஞ்சள் வண்ணம் ஏற்படும். நகக்கண்கள், கண்கள் மற்றும் பாதங்கள், கட்டை விரலினுடைய பகுதிகள், கை விரல்களின் பகுதிகள் எல்லாம் மஞ்சள் வண்ணத்தில் ஏற்படும். சிறுநீர் கழித்தால் மஞ்சள் வண்ணத்தில் வெளியேறும். அதாவது மலஜலங்கள் கழிக்கும் போதே ஒரு வகையான துர்நாற்றமும் ஒரு வகையான வெப்பமும் கலந்து வெளியேறும். இந்த மஞ்சள் காமாலை பாதித்த பகுதிகள் எல்லாம் படிப்படியாக சுருக்கமும் ஏற்படும். இதனால் பசி மந்தம் என்கிற நோய் ஏற்படும். கை கால்கள் வீக்கம் அடையும். கல்லீரல், மண்ணீரல் மற்றும் ஈரல் பகுதிகள் எல்லாம் பாதிப்படையும். சிறுநீர் பாதை பாதிப்படையும். உணவு குழாய், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் பாதிப்படைந்து படிப்படியாக ஆளை உருக்கி மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த நோய்க்கு பல்வேறு வகைகள் இருக்கின்றன. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் A1, AGS என்று பல வகைகள் இருக்கின்றன. இந்த நோய் வந்தவுடன் கல்லீரலை பாதித்துவிடும். இதனால் நோயாளிகள் பெருவயிறு ஏற்பட்டு படிப்படியாக கை கால்கள் வீங்கி சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டு மரணமே தழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் வந்தால் அதற்கான காரணங்கள், வந்தவுடன் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை பார்த்தோம். வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 முறை மஞ்சள் கரிசாலை மற்றும் வெள்ளை கரிசாலை என்கிற மூலிகையை நாம் உணவாக சாப்பிட்டு வரலாம். கடைந்து சாப்பிடலாம், பொரியல் செய்து சாப்பிட்டு வரலாம், அல்லது அந்த இலையை நன்றாக உணர்த்தி காய வைத்து பொடி செய்து 2 கிராம் அளவிற்கு தேனில் சாப்பிட்டு வரலாம். மாதத்திற்கு 1 முறை கண்டிப்பாக பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அதிமதுரத்தை கொண்டு மிக கடுமையான தொடர் இருமல், கக்குவான் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதிமதுரத்தை கொண்டு சாதாரணமாக இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இடைவெளிக்கு முன்பாக செய்த மருந்து தொடர் இருமலுக்கும் கக்குவானுக்கும் பயன்படும். சாதாரணமாக காய்ச்சல், சளித்தன்மையினால் ஏற்படுகின்ற இருமல், குளிர்ஜுரம் இவற்றின் மூலம் ஏற்படுகின்ற இருமலுக்கு ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே அதிமதுரம் மார்பு சளியை கரைக்கும். நுரையீரல், சுவாசகாசம் என்று சொல்லக்கூடிய நோயை போக்கும். ஆஸ்துமா வராமல் பாதுகாக்கும். மிகவும் மார்பு சளி கட்டி கொண்டிருந்தால் அதை கரைத்து வெளியேற்றும். ஆகையால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. எத்தனை முறை மிளகை பற்றி மருத்துவ பயன்களை கூறினாலும் மீண்டும் மீண்டும்
ஒவ்வொரு வகையான மருத்துவ பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பல வகையான பொருட்களில் மிளகும் ஒன்று. ஒவ்வொரு நாளும் மிளகை பற்றி நவீன மருத்துவ ஆராய்ச்சியில் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மிளகு இருமலை போக்குவதற்கென்றே இயற்கை படைத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். மிளகை சாதாரணமாக 1 அல்லது 2 வாயிலிட்டு அதக்கி கொண்டு அதன் சாறை மட்டும் விழுங்கி வந்தால் தொண்டையை காப்பாற்றும், தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற ரணங்களை போக்கும், இருமல் வராமல் தடுத்து நிறுத்தும், காய்ச்சலினால் வருகின்ற இருமலுக்கு தொற்று நோய் கிருமியை போக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. பல வகையான பூக்களில் இருந்து ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே தேன் அடைகளில் சேகரிக்கப்படுகின்ற தேன் பல நோய்களை போக்கும். இருமல், காய்ச்சல், தோலின் கடினத்தன்மை, சுருக்கத்தன்மை, ஸ்கின் ரிங்க்லிங் என்று பெயர், தோல் சுருக்கம், இவற்றை நீக்கும். செல்களை புத்துணர்ச்சியாக புதுப்பிக்கும், ரீஜெனவேட் என்று பெயர். இவையெல்லாம் தேனிற்கு ஒரு அற்புத குணம். மற்றும் சூரணங்கள் சாப்பிடுவதற்கு தேனோடு சேர்த்து சாப்பிட்டால் இதன் அற்புதமான அந்த கலவையின் மூலம் மருத்துவ குணம் அதிகரிக்கும் என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 5 கிராம், மிளகு 5 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. அவ்வாறு அளவுகளின்படி அதிமதுரத்தையும் மிளகையும் அரைத்து எடுத்துக்கொண்ட பொருளை இப்பொழுது பார்க்கலாம். அரைத்து எடுத்துக்கொண்ட பொடியை பயன்படுத்தும் விதத்தை பார்க்கலாம். சாதாரணமாக காய்ச்சல் மூலம் வந்த இருமல், தொடர் இருமல் போல் அல்லாமல் திடீரென்று பருவநிலை மாற்றத்தால் வந்த இருமல் என்கிற நோய் உடையவர்கள் அரைத்தெடுத்த இந்த பொடியை 5 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொடியுடன் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து கலக்க வேண்டும். அற்புதமான இந்த கலவையை இருமல் என்கிற நோய் உடையவர்கள் கைகளால் இந்த குழப்பிய சூரணத்தை எடுத்து சப்பி சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து விழுங்கி வந்தால் படிப்படியாக இதன் மருத்துவ குணத்தால் இருமல் பூரணமாக நீங்கிவிடும். இருமல் நின்றவுடன் இந்த சூரணத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிட வேண்டும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.